என்னண்ணா இந்த ஊர் நீ அது சொல்லு. என்னண்ணா என்ன எந்த ஊரு? யோ உண்மையான உன் ஐடி கார்டை காட்டி விட்டுறேன். ஐடி கார்டு இல்லைண்ணா. இல்லைன்னா அப்புறம் எப்படி ஓட்டு போட்ட? எல்லாரும் போட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சொல்லு? இப்போத்தானே. ஓ அப்படித்தானா? இல்லைண்ணா இப்போ தானே வந்து. சார் போலீஸ் சார் சார் வாங்க வாங்க. திருட்டோடு போட்டிருக்காரு. அப்புறம் பிடிக்க மாட்டீங்க. நெல்லியா போயா? நான் தான் இப்போ நீ உள்ள போட்டார உள்ள சிசிடிவி கேமரா இருக்குல்ல. ராஜசேகரன் நீ 1025 10-25 நீ ஓட்டு போட்டது ராஜ் சார் வாங்க. யாருன்னு எனக்கு தெரியும். சரி நீ எந்த ஊரு? சரிண்ணா நான் அங்கேருந்து வந்திருக்கேன். எங்கிருந்து வந்துருக்கேன்? ஏய் நான் தான் சொல்கிறேன் உங்களை கேஸ் பண்ணல. நீங்கள் எத்தனை கட்சிக்காரன் வர சொல்லுவோம் எல்லாத்தையும் ஓட்டு நீங்கள் புரியுதா? உட்காரி அவர் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. சரிண்ணா சரிண்ணா நான் இப்போ ஒன்றும் சொல்லி எங்க ஓட்டு போடுறீங்க? உனக்கு உரிமை இருக்கா? இல்லை ஓட்டு போடுவேன். ஏங்க ஓட்டு திமுக என்றாலே திருட்டு, திராவிடன் என்றாலே திருடன் என்பது உறுதியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கள்ளத்தனமாக ரயில் ஏறி வந்த கருணாநிதியின் தொண்டர்கள் கள்ள ஓட்ட குத்தி தங்களுடைய வெற்றியை நிலைநிறுத்துவதற்கு பாடுபட்டிருக்காங்க. ஒரு ஆளு 40 வாட்டி ஓட்டு போட்டிருக்கான். பெரிய இதெல்லாம் யாராலையும் சாதாரண ஒரு மனிதனால செய்ய முடியாது. காலங்காலமா பரம்பரையா திமுக என்கிற கட்சியில பயணிச்சுக்கிட்டே வந்து கள்ளத்தனமாக காலங்காலமா செயல்பட்டு வாழ்க்கையில ஒரு நாள் கூட இந்த மக்களுக்காக உழைக்காம திருடி மட்டுமே பொழைச்சு வாழ்ந்த ஒருத்தனால மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். ஒரு சாதாரண மனிதனால் இதை செய்ய முடியாது. சராசரி வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மனிதன் திடீர்னு போய் ஒரு நாள்ல 40 ஓட்டு போடுறான்னா ஜர்க்காகுவான், பயப்படுவான். ஒரு வாட்டி போகலாம், 2 வாட்டி போகலாம், அதிகபட்சம் ஒரு 5 வாட்டி போகலாம். 40 வாட்டி நான் எப்படி பார்க்க முடியும்? நான் போறேங்க, காலங்காலமா கள்ள ஓட்டு போட்ட எனக்கு இப்ப பண்ண தெரியாதா அப்படின்ட்டு குத்திருக்கானுங்க. அவங்களுக்கு மரியாதை கிடையாது. ஏன்னா எங்களுடைய உழைப்பை சுரண்டி இருக்கிறானுங்க. நாங்க கஷ்டப்பட்டு எளிய மக்களும் இந்த மண்ணுல அரசியல் செய்ய முடியும், பணம் இல்லாமலும் தேர்தலில் போட்டியிட முடியும்னு நாங்க கஷ்டப்பட்டு போய் போட்டிடுறோம், மக்களை சந்திக்கிறோம். தேர்தல் ஆணையமே சொல்லுது ஒரு தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலான்னு. ஆனா 40 லட்சம் கூட எங்கள்கிட்ட இல்லாம 25 லட்சம் தான் நாங்க செலவு பண்ணியிருக்கோம். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் போனாருன்னா அங்க கூட்டம் வருது. பெரிதளவுல மக்கள் வாக்கு செலுத்துவாங்கங்கிற அச்சத்துல திமுக இன்னைக்கு பணத்தை கொடுக்குது. பணத்தை கொடுத்தும் வாக்கு அறுவடை பண்ண முடியாம கள்ள ஓட்டு போடுது. எவ்வளவு வெறி வரும்? நேற்றைய தினம் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்கள் கண் கலங்கி பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருந்தாங்க. எவ்வளவு வேதனை இருந்தா இப்படி நாங்க பேசுவோம்? இந்த இடத்துல சீமானை ஊத்திட்டு எரிஞ்சு போனா இந்த தேர்தல் சரியா நடக்கும். இப்படி ஒரு அராஜகம் நடக்கும்னு நான் உயிர் விட கூட தயாராக்குறேன். ஏன்னா அவ்வளவு வேதனை சுமந்துட்டு வர. ஏன் தெரியுங்களா? நான் என் மண்ணை நேசிச்சேன், என் மக்களை நேசிச்சேன். போகின்ற வழிகள் நாங்க கஷ்டப்பட்டு பல அடக்குமுறைகளை தாண்டி பல அவதூறுகளை தாண்டி எங்களுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்து தெரு தெருவா கத்தி பதாகை ஒட்டி சின்னம் கூட என்னன்னு தெரியாம கடைசி நேரத்துல ஒரு சின்ன அறிவிக்கப்பட்டு எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு புரிய வைக்கணும்னு மக்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் தொண்டை தண்ணி வத்த கத்தி வாக்கு சேகரிச்சு அந்த வாக்கு அறுவடை பண்ண போற நேரத்துல இந்த திருட்டு கம்யூனிட்டிங்க கள்ள ஓட்டு போட்டுட்டு அடுத்தவன் உழைப்பை சுரண்டிட்டு போனா எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு என்ன? முக்கியமாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நான் வருவேன்னு சொன்னேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஈரோடு கிழக்குல பரப்புரை பண்ணாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குனு கொடியெல்லாம் சுருட்டிட்டு கிளம்பிட்டாங்க. யாரோ ஒரு கோஷ்டி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு தான் அப்படிங்கிறத காட்டுவதற்காக காசு வாங்கிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. இப்ப இந்த கள்ள ஓட்டு போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய எளிய மக்களின் உழைப்பை சுரண்டி இருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணி கட்சியான எளிய மக்களின் கட்சி கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன? தாழ்த்தப்பட்ட மக்களின் கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைப்பாடு என்ன? அதிமுகவோட நிலைப்பாடு என்ன? காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? பாஜகவோட நிலைப்பாடு என்ன? தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன? மதிமுகவின் நிலைப்பாடு என்ன? எல்லா கட்சிகளும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வீழனும், அவங்க ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அது யதார்த்தமான ஒண்ணு. தேர்தல் அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகத்தான் இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வென்றுட்டா இது வரைக்கும் ஊராஞ்சொத்தை கொள்ளையடிச்சு தின்னுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா இப்ப கள்ள ஓட்டு கூட போடக்கூடாது, அதை கூட தடுக்கிறது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்கு. இத்தனை நாளா எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க பூத்துக்குள்ள நிற்கும் போது மட்டும் பிரச்சனை வருதுன்னா கள்ள ஓட்டு போடுறத தடுக்கிறாங்க. இது தவறு. எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கோ அதை எண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியை பத்தி அவ்வளவு பயமா?
எதுக்கு கள்ள ஓட்டு குத்துறீங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்யணும்? கள்ள ஓட்டுலாம் போடக்கூடாதுன்னு தானே சொல்லணும். ஒருத்தன் போய் 40 ஓட்டு போடுற வரைக்கும் தேர்தல் அதிகாரிகளும் விட்டுக்கிட்டு இருக்காங்க. கள்ள ஓட்டு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பதிவாகாத வாக்குகளை மாலை 5 மணிக்கு மேல யார் யாரெல்லாம் வரலையோ அவங்களுடைய ஓட்டுகளை ஆளுக்கு பதியா பிரிச்சு போட்டுப்பாங்க. யார் யாருன்னா திமுகவும் அதிமுகவும் பிரிச்சு போட்டுப்பாங்க. ஆனா இப்ப நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா, காலையிலேயே போய் கள்ள ஓட்டு போடுறாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள ஒருத்தன் 40 ஓட்டு போடுறான். அப்ப என்ன ஆகுது? ஓட்டு போட போறாங்க இல்லையா, அவங்களுடைய ஓட்டை ஐடி கார்டை வாங்கி பார்த்துட்டு தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஓட்டை வேற ஒருத்தவங்க போட்டுட்டாங்க, நீங்க கிளம்பலாங்கிறாங்க. இதுக்கு எதுக்கு நீ அங்க உட்கார்ந்துருக்க? எதுக்கு உட்கார்ந்துருக்க? இதுக்கு எதுக்கு ஒரு ஆணையம், ஒரு அதிகாரி? உனக்கு எதுக்கு சம்பளம்? இதை கேட்டா நம்மள பிரிவினைவாதின்னு கூட சொல்லுவாங்க, ஆன்டி இண்டியன் கூட சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. ஏன் ஓட்டு வேற ஒருத்தவங்க போட்டாங்க. அப்ப கையெழுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பட்டியலில் லிஸ்ட்ல வந்து பேருக்கு நேரம் கையெழுத்து போடணும். அந்த கையெழுத்தை காட்டுங்கன்னா அதை காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன தெரியுது? உள்ள இருக்கிற அதிகாரிகள் என்னத்தை வாங்கிக்கிட்டு வேலை பார்த்துருப்பாங்கிறது தெரியுது. இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடிதடி அராஜக அரசியல். கொஞ்சம் கையில பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த மண்ணுல அரசியலே பண்ண முடியுங்கிறத இவங்க ஒரு வாட்டி காட்டுறாங்க. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் எனக்கு காசு கொடுத்துருக்கான், லஞ்சம் கொடுத்துருக்கான், அவனுக்கு தான் உண்மையா இருக்கணும்னு தான் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படுற மாதிரி தெரியுது. எப்படிடா கள்ள ஓட்டு போட்டான்? என்னை மீறி அவன் போட்டோலாம் தெளிவாக தான் வச்சிருக்கீங்க. ஓட்டர் ஐடியில உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, பாருங்க, கரெக்டா பாருங்க, மூஞ்ச பாருங்க. அதை கூட பார்க்க முடியலன்னா நீ எதுக்கு அங்க உட்காந்துருக்க? முக்கியமா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்றேன், நாளைக்கு இந்த நிலைமை உங்களுக்கும் வரும். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வேண்டுமானால் ஃபார்ச்சுனர் கார், இன்னோவா கார்ல வரக்கூடிய பணக்காரர்களாக இருக்கலாம். ரசிகர்கள், தொண்டர்கள், நீங்களாம் எளிய மக்கள். இந்த எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை நடக்குது. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் நீங்க கண்டனம் தெரிவிக்காம நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்காம இருந்தீங்கன்னா நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் வரும். இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியில திமுக வெற்றி பெறுது. தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. இங்க திருவொற்றியூர்ல விஜய பிரபாகரன் அவர்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. கடைசி நேரத்துல கோலுமாடு பண்ணி 2 தொகுதியிலையும் திமுக வெல்லுது. கண்டிப்பா விஜய பிரபாகரன் அவர்கள் அந்த தொகுதியில வெற்றி பெறுவார்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. லீடிங்ல போயிட்டு இருந்தது. கடைசி நேரத்துல எப்படி என்ன நடக்குதுங்கிறதே ஒண்ணுமே புரியல. இந்த மிஷினையே நம்ப முடியல. யாரையுமே மனுஷனையும் நம்ப முடியல, அந்த மிஷினையும் நம்ப முடியல. அந்த நிலைமையில இருக்கு. இதுல எப்படி நம்ம திமுக அதிமுகவுக்கு மாற்றணும்னு சொல்லி நம்ம வந்து இங்க ஜெயிச்சு எவ்வளவு கொடுமையான விஷயம்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. அங்க போயிட்டு தலையா தளபதியா ஆமையா அணிலான்னு அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேலைக்கு ஆகாது. இதை பத்தி மக்கள் பேசுங்க. படங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. போய் பார்த்தீங்களா வந்தீங்களா அதோட நிறுத்திக்கிட்டு இதை பத்தி பேசுங்கிறேன்.